தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிடங்க மண்டபம் பேருந்து கழகத்தின் சார்பில் 250 கூட்டுறவுடைய முகவர்கள் பிஎல்சி பிடிஏ ஆகியோருடைய கலந்துரையாடல் கூட்டம் மரியாதைக்குரிய பேருந்து கழக செயலாளர் ரகுமான் பணிக்கார் அவர்கள் தலைமையிலும் மாவட்ட சிறுபான்மை பிரிவுடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் பாரத் அவர்கள் முன்னிலையிலும் இந்த 50-51 இதை மாவட்ட செயலாளர்களால் பார்க்கப்பட்ட சரி செய்யப்பட்ட முகவர் மரியாதைக்குரிய கணேசன் அவர்கள் அதேபோல் மாவட்ட பிரதிநிதி முன்னாள் மாவட்ட பிரதிநிதி பேரூராட்சி உறுப்பினர் இந்த எஸ்ஐஆரில் பங்கெடுத்த அருமை மருமகள் சாதிக் பச்சவர்களை மண்டபம் இளைஞர்களுடைய பேரூர் கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர் இவருடைய பாசத்துக்குரிய மருமகள் வாசிம் அக்ரம் அவர்களை வருகின்ற கழகத்தின் முன்னோடிகளை பிஎல்ஏ அவர்களை பிஎஸ்சி அவர்களை பிடி அவர்களுக்கும் இவருடைய பணிவான வழக்கத்தை இந்த இடம் நம்முடைய தமிழ் இனத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களும் இளம் தலைவர் சின்ன கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம எல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசியலில் வழிநடத்தி ஆக்கப்பூர்வமான காரியங்களை இந்த பகுதி மக்களுக்காக தன்னால் இயல்பளவு இந்த மண்டப பேருந்து கழகத்திற்கு மண்டப பேருந்து கழகத்தில் உள்ள மீனவ சமுதாயத்திற்காகவும் மக்களுக்காகவும் சரியாக அர்ப்பணித்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அவருடைய பாசத்துக்குரிய செயலாளர் மாவட்ட உறுப்பினர்களுடைய அறிவிப்பின் பேரில் இந்த நடைபெறுகிறது. அதாவது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பிஎல்ஏ கூட்ட நாங்கள் சில இதுகளை கொடுத்துருக்கோம். 2016 என்ன ஓட்டு வாங்கினோம், 2019 என்ன ஓட்டு வாங்கினோம், 2024 என்ன ஓட்டு வாங்கினோம், இப்பொழுது எவ்வளவு ஓட்டு வாங்கலாம் என்ற கேள்விக்கு இன்றைக்கு தமிழகத்தில் ஆணைத்தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை, குடியல் பயணம், புதுமைப்படுத்திட்டார். இப்படி உங்களுடன் ஸ்டாலின் இல்லந்தேரி மருத்துவம், இல்லந்தேரி 60 வயசுக்கு மேலே அவங்களுக்குலாம் அரசு ரேஷன் கடையில் அரசு வந்து வந்தது. இப்படி எண்ணற்ற சாதனைகளை இந்த ஏக இந்தியாவிலேயே தளபதி அவர்களை தவிர வேற யாருமே கொண்டு வராத திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி கங்கணம் கட்டிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்து சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு சினிமா நடிகர், அவரும் அவங்களோட கூட்டாளிகளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் முறியடிக்க, அதாவது ஒரு பூத்தில் வந்துட்டு 1000 ஓட்டு இருந்துச்சுன்னா பிஎல்சி 10 பேர் கொடுத்துருக்காங்க. 1000 ஓட்டுனா கூட இருந்தால் அடுத்த கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் 100 ஓட்டு பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 100 ஓட்டில் எத்தனை குடும்பங்கள் இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்து இன்னும் ஒரு 2-3 நாளில் நீங்கள்லாம் வீடு வீடாக சென்று தளபதியினுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லி உங்கள் பூத்தில் உங்கள் வாக்குச்சாவடியில் வெற்றி வாக்குச்சாவடிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு வாய்ப்படுத்த நன்றி மொழி விட வருகிறேன்.